வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவிச்சந்திரன். நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மொமெண்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி சில விஷயத்த பார்க்கலாம். மொமெண்டம்னா உங்களுக்கே தெரியும். ஒரு கபடியா இருக்கட்டும், ஒரு கோகோவா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும். ஆரம்பத்துல பிளேயர்ஸ் நல்லா விளையாடினாங்கன்னா அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவாங்க. ஆனா ஆரம்பத்துல சொதப்பிட்டா அதுக்கப்புறம் வரவங்க பயந்துருவாங்க. நீங்க நல்ல கிரிக்கெட் பிளேயர் இருந்தா, நல்ல கபடி பிளேயரா இருந்தா, நல்ல கோகோ பிளேயரா இருந்தா, இந்த ஃபுட்பால் பிளேயரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இதுதான் விஷயம். அரசியலா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், ஆரம்பத்துல நாம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து தான். அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்துல நம்ம எப்படி வேலை செய்யறது, அதுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மைண்ட் செட்ல வேலை செய்றீங்களோ அதன்படி தான் உங்களால வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைண்ட் செட் பார்த்துக்கலாம். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் பிஹேவியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா இதுல இருக்க புரிதல் கிடையாது. எல்லாருக்கும் என்னன்னா, நான் எத்தனை பேர் பார்த்தாலும் அட்மிஷன் நான் என்ன அப்படின்னா அந்த உலகம் அழிஞ்சிரும், அது மாதிரி ஆசைப்படக்கூடாது. எந்த ஒரு ஜாம்பவானும் 100% சக்சஸ்ஃபுல் கிடையாது. அதாவது கஸ்டமர் ஹேண்ட்லிங்ல ஒரு நூத்துக்கு 10%, 20%, 30% வரைக்கும் தான் பாசிபிள். அதுக்கு மேல பாசிபிள் வந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லதும் இல்ல, பிசினஸ்க்கும் நல்லது இல்ல. புரியுதுங்களா? சோ எப்பவுமே பாருங்க, 100க்கு 60 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் பெரிய ஆளா வருவான். புரியுதா? 100க்கு 90 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடுவான், எங்கேயாச்சும் இருக்கிற இடம் எல்லாம் போயிடுவாங்க. இது ஆவரேஜ் தான் என்னைக்குமே பெஸ்டா இருக்கும். சோ அது முக்கியமா 100க்கு 35 எல்லாம் ரொம்ப நல்ல மார்க் தான், என்ன பொறுத்த வரைக்கும். சோ மார்க்கெட் பிஹேவியர் நம்ம பார்க்கலாம். என்னதான் மார்க்கெட்ல நீ எந்த பொருளை வித்தா, தங்கம் வித்தாலும் சரி, புரியுதுங்களா? நீங்க போயிட்டு மார்க்கெட்ல பாருங்க, சில தங்கம் விற்கிற கடை கஸ்டமர் இல்லாம உட்காந்துட்டு இருப்பான் நஷ்டத்துல. சோ எல்லாருக்கும் எல்லா பிசினஸும் கிடையாது. சில பேர் வந்து எப்படி சொல்றது, நார்மலாவே இன்னைக்கு உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரனை எடுத்துக்கலாம். அவங்க தங்கம் விற்கிறவங்க கிடையாது, டைமண்ட் விற்கிறவங்க கிடையாது. புரியுதுங்களா? சாஃப்ட்வேர் விற்கிறவங்க, கார் விற்கிறவங்க, நெட்வொர்க் விற்கிற இது பண்றவங்க, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயத்துல தான் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் பாசிபிள். பட் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் ஒரு நார்மல் துணி, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் சேல் பண்ணி பெரிய ஆள் ஆகுறாங்க. அது அது எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்கிறத பொறுத்து தான், எந்த லெவலுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அது பொருந்தும். அந்த விற்கிற பொருள் மேட்டரே கிடையாது, அந்த விற்கிற விஷயம் தான். நீ எவ்வளவு பேர்கிட்ட போய் சேர்த்துறீங்க அந்த விஷயம் அப்படின்றதா. நீ குண்டூசியை கூட நீ வந்து எத்தனை பேர்கிட்ட போய் சேர்த்துறீங்களோ அவ்வளவு பேருக்கு அது அவ்வளவு இன்கம் உங்களால சம்பாதிக்க முடியும். இப்ப பார்க்கலாம், மார்க்கெட் பிஹேவியர் அப்படின்றது என்ன சார்? மார்க்கெட் பிஹேவியர் அப்படின்றது என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல இப்ப 10 பேர் நமக்கு பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா 3 பேர் எஸ், கிரீன் லைட் அப்படின்னு நம்ம நம்ம சொல்றத ஏத்துப்பாங்க. சில பேர் கேள்வி கேட்காம ஏத்துப்பாங்க என்ன மாதிரி. சில பேர் கேள்வி கேட்பாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் பிஹேவியர். எந்த ஒரு பொருளுக்குமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில ஹீரோஸோட படமெல்லாம் ரசிகர்களுக்காகவே ஓடும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி தான். ம் நம்ம ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும் போது, ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சொல்லும் போது கிரீன் லைட் உடனே சூப்பர்ப்பா, எனக்கு தேவைப்பா அப்படின்ற மாதிரி. சில பேர் இது எனக்கு எதுக்கு, நான் யாரா கேட்டு சொல்றேனே, நான் பார்த்து சொல்றேனே, அந்த மாதிரி ஏதோ ஏதோ கதை சொல்லுவாங்க. எங்க வீட்டுல கேட்டு சொல்றேன், நான் பார்த்து சொல்றேன், எனக்கு இதை பத்தி தெரியல, என்ன ஏது, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. ஒரு சில பேர், அப்பா இதெல்லாம் வந்து தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா நீ, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்ட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எதிர்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். புரியுதுங்களா? இதே தான் வந்து நம்ம இப்ப எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்டேஷன் 10 பேர் கொடுக்குறோம்னா 3 பேர் உங்களுக்கு கண்டிப்பா கிரீன் லைட் காட்டுவாங்க. அதுல 3 பேர் உங்களுக்கு எல்லோ லைட் காட்டுவாங்க. அதுல 3 பேர் உங்களை எதிர்ப்பாங்க. அதுல ஒருத்தன் எதுக்கு பிளான் கேட்கறன்னு தெரியாம கேட்பாங்க. அவன் எங்க போறான், எங்க வரான், உனக்கு என்ன ஏது எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா கண்டிப்பா மூணு மூணு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நல்லா. 3 பேர் இந்த அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்றேன், அந்த மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் மழுப்புவாங்க. 3 பேர் உங்களை எதிர்ப்பாங்க. இது வந்து நேச்சுரலாவே நடக்கும். இப்போ இந்த டாபிக்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, இப்போ நம்ம
10 பேருக்கு பிரசன்டேஷன் கொடுத்தா 3 பேர் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க. இதே பெர்னார்ட் ஷா என்ன சார் சொல்றாரு, நானு 10 டைம் ஜெயிக்கணும். நான் 10 டைம் ஜெயிக்கணும்னா நான் 100 டைம் ட்ரை பண்ணணும். எப்படின்னா, நான் ஒரு டைம் ஜெயிக்கிறதுக்கு 10 டைம் முயற்சி பண்ணேன். நான் 10 டைம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நான் 100 டைம் முயற்சி பண்ணாதான் முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். சோ 90% எனக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் நான் 10% அடைய முடியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் 10 டைம் முயற்சி பண்ணி 10 டைம் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றது அவரு கிளியரா சொல்லியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் எல்லா பாலுக்கும் ரன் அடிக்கல, போடுற எல்லா பாலுக்கும் பும்ராக்கு விக்கெட் கிடைக்காது. புரியுதுங்களா? சோ எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் நீங்க அதாவது நீங்க திருப்பதிக்கே போயிட்டு வந்தா கூட எல்லாருக்கும் வரம் கிடைக்காது. கடவுள் அவ்வளவு சக்தி கிடையாது, எல்லாருக்கும் வரம் கொடுக்க மாட்டாரு. சோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சோ அதுலயும் சில சதவீதங்கள் மக்கள் தான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது எப்படி சார் நம்ம கிரியேட் பண்றது? அப்ப நம்ம சார் மார்க்கெட் பிஹேவியர் இப்படி இருக்கும்போது டீம் எப்படி சார் கிரியேட் பண்றது? டீம் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இண்டிவிஜுவலா நம்ம எத்தனை பேருக்கு பிளான் கொடுக்க முடியும்? இண்டிவிஜுவலா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் பொழுது போயிடுது. அப்ப நான் எவ்வளவு பிளான் கொடுக்க முடியும் அப்படின்னா டீமை கிரியேட் பண்ணோம். நாங்க எப்படி ஜெயிச்சோம் அப்படின்னாக்க, இது ரொம்ப சீரியஸா நாங்க எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டோம். எப்படின்னா, மொமெண்ட் அண்ட் மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதான் நான் சொல்ல வரேன். மொமெண்ட் அண்ட் மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதோ இப்ப அமையும், இதை அப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம், இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. மோமெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 100 பிரசன்டேஷன் பண்றீங்க. அந்த 100 பிரசன்டேஷன் நீங்க ஒரு 6 மாசம் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பிரசன்டேஷன் 6 மாசம் பண்றீங்க. அந்த 6 மாசத்துல 1 to 1 பிளான் பண்ணலாம், ஓ மீட்டிங் பண்ணிருக்கலாம், செமினார் பண்ணிருக்கலாம், மெகா செமினார் பண்ணிருக்கலாம். பட் ஆனா நீங்க இருந்தாலும் நீங்க அப்ளைன்ஸ் பேச்சு கேட்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு மெதுவா ஒரு நாளைக்கு ஒரு பிளான், 2 நாளைக்கு ஒரு பிளான், வாரத்துக்கு ஒரு 5 பிளான் ஆவரேஜா நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதோ செய்யறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதோ செய்யறீங்க. உங்களுக்கு ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது? சோ ஆவரேஜா 30ல இருந்து 33 கிடைக்கும். ஆவரேஜா 30ல இருந்து 33 பேர் ஜாயின் பண்ணிடுவான். இதுல 30 டு 33 பேர் ஜாயின் பண்றான் அப்படின்னா இதுல மணி கால்குலேஷன் பண்ண வேணாம். நமக்கு டீம் தான் வேணும். நமக்கு டீம் தான் வேணும். இதே மொமெண்டம்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப 100 பிளான நீ 30 நாள்ல கொடுக்குற. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 பிளான் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 3ல இருந்து 4 பிளான் கொடுக்குறீங்க. ஒரு வாரத்துக்கு 30 பிளான் கொடுக்குறீங்க. வாரத்துக்கு 25ல இருந்து 30 பிளான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒரே மாசத்துல 33 அட்மிஷன் எடுக்கலாம். அப்ப உங்ககிட்ட எத்தனை மாசம் மிச்சம் ஆயிருக்கு? இன்னும் 5 மாசம் நீங்க மிச்சம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 33 பேர் வந்துட்டான் ஒர்க் பண்றதுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, 33 பேர் உங்களுக்கே ஒர்க் பண்ண வந்துட்டான். இப்ப இந்த 33 பேரை நீங்க கரெக்டா பேசிக்ஸ் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்து ட்ரீம்ஸ் இக்னைட் பண்ணிட்டு அவங்கள நீங்க கான்டாக்ட் சொல்லி கொடுத்து அவங்க லிஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா 33 பேர்கிட்ட 100 லிஸ்ட் எடுத்துக்கினா 3300 பேர் உங்க கான்டாக்ட்ஸ்ல வந்துட்டாங்க. இந்த 3300 பேரை நீங்க நீங்க அடுத்தது 3300 பேருக்கு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன மாதிரி நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா நிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நான் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணேங்க. இந்த ஃபார்முலாவை நான் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணேன். நான் எல்லா ஃபார்முலாவும் பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா மொமெண்டம். அப்போ மொமெண்டம் எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஓம் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல 2 பேர் 3 பேர் கூட்டு வர்றாங்க இல்லையா, அந்த இடத்துல நீ 10 பேரை இன்வைட் பண்ணணும். பாருங்க, இன்வைட் நம்ம ரொம்ப நாளைக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு லெவல் வரைக்கும் தான். ஆனா நம்ம சும்மா அப்போ 1 2 1 2 1 2 1 2 கூட்டிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு நான் பாட்டு கை தட்டிட்டு போயிடக்கூடாது. அது டைம் வேஸ்ட். ஒரு டைம், அதாவது நீ 6 மாசம் போடுற எஃபர்ட்ட நீ ஒரு செமினார்லயோ இல்ல ஒரு பெரிய மெகா செமினார்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆயிடும். அந்த மொமெண்டம் வச்சு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் உங்க அப்ளைன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி நீங்க அட்மிஷன் எடுத்து நீங்க ஒரே ஒரு செமினார்லயோ இல்ல ஒரு பெரிய மெகா செமினார்லயோ நீங்க 100 பேர் இன்வைட் பண்ணி ஒரு 30 பேர் அட்மிஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் மறுபடியும் நீங்க அவ்வளவு எஃபெக்ட் போடணும் தேவையே கிடையாது. ஏன்னா மறுபடியும் எஃபெக்ட் போறதுக்கு உங்ககிட்ட 33 பேர் இருக்காங்க. 3300 லிஸ்ட் உங்ககிட்ட ஆவரேஜ் லிஸ்ட் இருக்கும்.
அதை பிரசன்டேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு அடுத்து எத்தனை வருஷங்கள் ஆகும் தெரியுமா? அதுக்குள்ள நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களோட உங்களோட ஷார்ட் டேர்ம் ட்ரீம்ஸ், மிட் டேர்ம் ட்ரீம்ஸ், லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் வரைக்கும் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ நண்பர்களே, இதுதான் மொமெண்ட் அண்ட் மொமெண்டம். நீங்க இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறது மோமெண்டா இல்ல மொமெண்டமா நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப நீங்க மோமெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்காது, உங்க டீமுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்காது, உங்க அப்ளைனுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்காது, உங்களுக்கு ஃபியூச்சரும் கிடையாது. நீங்க மொமெண்டம்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், உங்களுக்கு அடுத்து அடுத்த லெவல் போறதுக்கான ப்ரொடக்டிவிட்டியான ஒரு நல்ல சோர்ஸை நீங்க உருவாக்க முடியும். நீங்க அடுத்து வர லீடர்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்க முடியும். பாருங்க, இந்த செமினார்ல நான் 100 பேரை இன்வைட் பண்ணேன், நான் அதனாலதான் சக்சஸ் ஆகணும் அப்படின்றத நீங்க நாளைக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா சில பேர் செமினாருக்கு 1 2 இன்வைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் அப்படியே உட்காந்துட்டு மோமெண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காம அவன் கூட்டத்துல ஒருத்தனை நம்ம நினைச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் ஒழிய, நமக்கு டீம் உருவாக்கணும்னா நம்ம மொமெண்டம் கிரியேட் பண்ணா மட்டும்தான் முடியும். வித்தவுட் மொமெண்டம்ல நம்மளால ஒண்ணுமே முடியாது. சோ இதுதான் மிகப்பெரிய விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும்னா மொமெண்டம் கிரியேட் ஆகணும். அந்த மொமெண்டம்ஸை வச்சு நீங்க சரியான லீடர்ஷிப்ல கரெக்டா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்டிவிட்டி லீடரா நீங்க ஆகலாம். ஆவரேஜா ஒரு வாரத்துக்கு 5 to 10,000 தொடர்ந்து சம்பாதிக்கணும். அதாவது சில பேர்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் 20,000 சம்பாதிச்சிருக்கும், ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து 10 மாசம் பேமெண்ட் இருக்காது. அது கிடையாது லீடர்ஷிப். நீங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 15,000 10,000 15,000 20,000 10,000 15,000 20,000 சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டே இருந்ததுன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களோட டீமை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு எப்படி சார் டீம் மேனேஜ் பண்றதுன்னா, உங்ககிட்ட நல்ல ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், உங்ககிட்ட இன்கம் இருக்கணும். அப்பதான் உங்களால டீம் டெவலப் பண்ண முடியும். அந்த இன்கம் நீங்க பிசினஸ்ல இருந்தே எடுத்து அந்த பிசினஸ்க்கே நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்களால டீம் டெவலப் பண்ண முடியும். சோ இனிமேல் நடக்கிற எந்த ஒரு செமினாரும், எந்த ஒரு ஹோம் மீட்டிங்கும், எந்த ஒரு ப்ரோக்ராமும், எந்த ஒரு ட்ரைனிங்கா இருந்தாலும் அதுல உங்களோட டீம் அதிகமா இருக்கும். நான் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ல கூட சொல்லுவேன், 35 பேர் கூட்டிட்டு வாங்க, 35 பேர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். அதுக்கு ரீசன் மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்காக தான். சரிங்களா? சோ மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்காக தான். எது செஞ்சாலும் மனசார செய்யணும். ஓம் சாந்தி ஓம் மூவில ஒருத்தர் ஷாருக் கான் ஒரு வார்த்தை சொல்லுவான். சோ நாம எதெல்லாம் மனசார செய்யறோமோ அந்த வேலையை கடவுள் நமக்காக செய்ய ஆரம்பிப்பாரு. புரியுதுங்களா? எந்த வேலையெல்லாம் நம்ம மனசால செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை நமக்காக கடவுள் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நம்மளுக்கு வெற்றி ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவார் அந்த படத்துல. அது நான் நம்பினேங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் உண்மையா நான் செஞ்சேன். எனக்காக கடவுள் செஞ்சிட்டு இருக்காருங்க. எனக்காக கடவுள் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா அதனாலதான் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். நான் இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப 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 நான் ஆராய்ச்சி பண்ணி நான் நிறைய செமினார்ல நிறைய ட்ரைனிங்ல மொமெண்டம் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மொமெண்டம் கிரியேட் பண்ணுங்க. சோ நீங்க மொமெண்டம் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும். சோ டார்கெட் என்ன? உங்களுக்கு கீழே ஒரு வாரம் ஒர்க் பண்றதுக்கு 30 to 35 பேர் இருந்தா ஒரு வாரத்துக்கு 30 35 பிளான் ஒரு நாள் நடந்தா அப்போ 7 நாளைக்கு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை பிளான் நடக்கும்னு சொல்லி. கிட்டத்தட்ட 200 300 பிளான் நடக்கும். நீங்க ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 50 60,000 ஈஸியா சம்பாதிக்க முடியும். மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். அதே மாதிரி எந்த இடத்துலயும் 5 அட்மிஷன் 10 அட்மிஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு லீடரும் போயிட்டு அங்க தங்கி ஒர்க் பண்ணி அங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா இருக்கிற மொமெண்டமும் உடைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? சோ அதுதான் முக்கியமான விஷயம். லீடர் ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஒரு மார்க்கெட்டை ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு இன்னொரு மார்க்கெட்டை போய் புடிங்க, புது புது மார்க்கெட்டை புடிங்க, மொமெண்டம் கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பா எந்த பிசினஸ் உங்களோட பிசினஸ் எங்க இல்லையோ அங்க போய் செய்யுங்க. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட திறமை. அதாவது 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஷூ கம்பெனி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. போப்பா, இந்த மாதிரி நீ போய் பெங்களூர் போ, பெங்களூர்ல ஷூ விற்க முடியுமா போய் பாருன்னு ஒருத்தருக்கு அனுப்புறாங்க. அவன் ஐயோ பெங்களூர்ல யார் ஷூவே வாங்க மாட்டாங்க அப்படின்னு வந்துடுறாரு. ஏன் வந்துடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல யாருமே ஷூ போடலையே, அவங்க எப்படி நம்ம ஷூ விற்க முடியும்ன்றான்.
அதே இடத்துக்கு இன்னொருத்தன் அனுப்புறான். அவன் சொல்றான், சார் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்றான். என்னப்பா சார், அவங்க ஷூ யாருமே போர்த்தடியில சார். ஆனா ஷூ எதுக்கு போடணும், ஏன் போடணும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா அவங்க ஏகப்பட்ட ஷூ வியாபாரம் ஆகும் சார் அப்படின்றான். சோ ரெண்டு பேரும் போறாங்க. ஒருத்தரோட மைண்ட் செட் பாருங்க நெகட்டிவ், இன்னொருத்தரோட மைண்ட் செட் பாசிட்டிவ். சோ நீங்க பாசிட்டிவா இருந்தா மிகப்பெரிய மொமெண்டம் நீங்க கிரியேட் பண்ணி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கமெண்ட் பண்ணுங்க என்னால முடியும்னு சொல்லி. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எஸ் இந்த வீடியோ நான் பார்த்தேன், நான் மொமெண்டம் கிரியேட் பண்ணேன், நானும் எனக்கு கீழே 35 பேர் கிரியேட் பண்ணுவேன், நான் 35 பிளான் ஒரு நாளைக்கு போக வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எஸ் ஐ அச்சீவ்டுன்னு சொல்லி இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்கள். ஜெய் டியூசாஃப்ட், ஜெயஹிந்த். மூமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, மொமெண்டம் பண்ணுங்க. மொமெண்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவது உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு வாரமும் போயிட்டே இருக்கும். இதுதான் டியூசாஃப்ட், இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, சோ தேங்க்யூ. ஜெய் டியூசாஃப்ட், ஜெய் ஹிந்த். மொமெண்டம் உருவாக்க வாழ்த்துக்கள்.